Hello friends, Border Security Force எல்லை பாதுகாப்பு படையில கான்ஸ்டபிள் ஜேடி நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணலாம், செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாமினேஷன் ஃபீ, அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதான் அந்த அஃபிஷியல் பிடிஎஃப். நீங்க அப்ளை பண்றதா இருந்தா rec.tt.bsf.government.in இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேசிஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 275 வேகன்சிஸ் கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான். இது வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு டெம்பரரியா இருக்கும், அடுத்து உங்களுக்கு கண்டிப்பா பர்மனன்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 இயர் ப்ரொபகேஷன் பீரியட் வந்து எப்பவுமே டெம்பரரி பேசிஸ்ல தான் இருக்கும். இது வந்து பர்மனன்ட் போஸ்டிங் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா, தேவைப்பட்டால் அப்ரோட்லயும் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ ஆன்லைன் மோடு தான். இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா தானே, நம்ம போஸ்ட் மூலியமா சென்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுவும் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். 1 டிசம்பர்ல இருந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்றாங்க. ஸோ காலையில 10 மணிக்கு, லாஸ்ட் டேட் டிசம்பர் 30க்குள்ள அப்ளை பண்ணிடணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கேம் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கான ஈவெண்ட், அதுல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்டிக்ல பாருங்க, மென் ஈவெண்ட் அதுக்கான ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஒரு ஈவெண்ட்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, ஆண்களுக்கு எவ்வளவு வேக்கன்ட், பெண்களுக்கு எவ்வளவு வேக்கன்ட், ஒரு ஈவெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. பேட்மிண்டன், ஸ்விம்மிங் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டைவிங்கு, வாட்டர் போலோ, பேஸ்கெட் பால், பாக்ஸிங், சைக்கிளிங், கிராஸ் கண்ட்ரி, ஈக்வஸ்ட்ரியன், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ, கராத்தே, வாலிபால், இந்த மாதிரி நிறைய கேம் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை கேமிங் இருக்கு அப்படின்னா 27 கேமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமிங்ல நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல சர்டிபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஆனால் நான் மெடல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் எதுவுமே வின் பண்ணல, அப்ப நான் ஓகேவா அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மெடல் அடிச்சதா இன்னும் சூப்பர், உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரி 21,000 இருந்து 69,000 இருக்கும். ஸோ பேசிக் 21,000, அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு டைம் டு டைம் இருக்கும் அண்டர் த ரூல் பிரகாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் வந்து 18ல இருந்து 23 ஏஜுக்குள்ள இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல ஏஜ் பார் ஆயிட்டா ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு 10th முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அந்த கேமிங்ல நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல சரிங்களா, நேஷனல் லெவல்ல ஒன்னு நேஷனல் லெவல்ல இருக்கணும், இல்ல அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கணும். இண்டிவிஜுவலா இருந்தாலும் ஓகே, இல்ல அப்படின்னா டீம் ஈவெண்டா இருந்தாலும் ஓகே. ஸோ டீம் ஈவெண்டாவோ இல்ல இண்டிவிஜுவலாவோ நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், மெடல் அடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது எந்த டேட்டுக்குள்ள நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 31/12/2022 இருந்து 30/12/2024 இந்த வித்தின் டேட்டுக்குள்ள நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் இந்த கேமிங்ல நீங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அந்த டேட் ரொம்ப முக்கியம். நீங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, இல்ல அப்படின்னா மெடல் வின் பண்ணிருக்கீங்க, இல்ல ஜஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த வித்தின் டேட்ல இருக்கணும். அதாவது அந்த போட்டிகளை வந்து நீங்க பங்கு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 18 to 23 இல்லையா. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க 28 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 26 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு மட்டும் தான் ரிலாக்ஸேஷன், ஜெனரல் கேட்டகரிக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பொது பிரிவினரா இருக்கீங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இல்ல. ஓகேங்களா. அடுத்து உங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் அலோகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க செலக்ஷன் ப்ராசஸ்ல. இங்க பாருங்க, இப்ப காம்படிஷன் பாருங்க, ஒலிம்பிக் கேம், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏஷியன் கேம்ஸ். ஸோ காம்படிஷனு அதுல வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இந்த மாதிரி மெடல் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் பாருங்க, முதல் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்பவுமே இன்டர்நேஷனல் காம்படிஷன் தான். ஓகேங்களா. சீனியர் ஜூனியரா இருந்தாலும் ஓகே, இல்ல இந்த யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேமிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அதாவது கோல்டு, சில்வர் இல்ல பிரான்ஸ் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீங்க கோல்டோ சில்வரோ பிரான்ஸோ வின் பண்ணிருக்கீங்க சீனியர் லெவல்ல ஜூனியர் லெவல்ல அப்படின்னா உங்களுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. இதுவே நீங்க செகண்ட் ப்ரெஃபரன்ஸ்ல, அதாவது நேஷனல் லெவல்ல சீனியர் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பா இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. அடுத்து பாருங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இது ரொம்ப முக்கியம். ப்ரெஃபரன்ஸ் ஜெனரல் பொது பிரிவினரா இருக்கீங்க அப்படின்னா ஜெனரலா ஆண்களா இருந்த ஹைட் 170 சென்டிமீட்டர்ஸும், ஃபீமேல்ஸா இருந்தா 157 சென்டிமீட்டர்ஸும் இருக்கணும். அதாவது மேலுக்கு 170, ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் மேல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்றாங்க. 80 சென்டிமீட்டர், மினிமம் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதுவே நீங்க எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ஆல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 162.5 சென்டிமீட்டர்ஸ், ஃபீமேல்ஸா இருந்தா 150 சென்டிமீட்டர்ஸ் இருந்தா அப்ளை பண்ணலாம். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் 76 சென்டிமீட்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. அடுத்து மெடிக்கல், ஐசைட் டீடைல்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. சவுட் அப்ளை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்ல டிசம்பர் 1 இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் டிசம்பர் 30க்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 147 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி
அடுத்து இந்த ஃபீமேல் இந்த கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரியா இருந்தால் ஃபீஸ் இல்லை. டேரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்து அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்தால் மட்டும் போதும். ஃபீஸ் ஒரு முறை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு கொண்டு அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. டிராவலிங் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே உங்க ஓன் எக்ஸ்பென்சஸ் தான். உங்க சொந்த செலவுல போயிட்டு தான் நீங்க செலெக்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்க தான் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாள் 1 நாள் வந்து அங்கேயே தங்கி நீங்க செலெக்ஷன் எல்லாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதை செக் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க. அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஹைட் வெயிட் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்டு, அடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அடுத்து பிசிக்கல் எஃபிஷியன்சி கண்டக்ட் பண்றாங்களான்னு தெரியல. அடுத்து ஃபைனலாக டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுல எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. டேரக்டா அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க, பிசிக்கல் கண்டக்ட் பண்றாங்க, அடுத்து மெடிக்கல் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரக்டா செலக்ட் பண்றாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா?